இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. இதற்காக மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் கைகளில் ஒளிரும் மெழுகுவர்த்திகளை ஏந்திக் கொண்டு மாலை பொழுதில் விவேகானந்தரின் கருத்துக்களை பதாகைகளில் எழுதியும் சத்தமிட்டுக் கொண்டும் விரதம்பெட்டு பகுதியின் தெருக்களில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தி வெகு விமரிசையாக இத்தினம் கொண்டாடப்பட்டது. காலாண்டு விடுமுறை. காலாண்டு விடுமுறையில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் குறிக்கோள்களை அடையும் வகையிலும் போட்டிகளும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. அவர்களின் எதிர்கால குறிக்கோள்களும் லட்சியங்களும் அடைவதற்காக சட்டம் துறையை சார்ந்த IAS, IPS, MBBS உயர் அதிகாரிகளை சந்தித்து விவரங்களை சேகரித்து வர அனுப்பி வைக்கப்பட்டனர். அவ்வாறே மாணவர்களும் ஆலோசனை பெற்றும் வந்தனர். மேலும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மருத்துவத்துறையை சார்ந்த டாக்டர் திரு கபிலன் MBBS அவர்கள் தம் மையத்திற்கே வந்து தன் சுயவாழ்வின் அனுபவங்களையும் மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக விளக்கினார். அவர் கூறிய வார்த்தைகள் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஊக்குவிப்பதாகவும் இருந்தது. வசதி மிக்கவர் மட்டுமே மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும் என்ற தவறான கருத்தினை மாற்றியது. ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம். மாணவர்களிடம் ஒளிந்திருக்கும் பல திறமைகளை வெளிக்கொணரவும் குழு மனப்பான்மையினை வளர்க்கவும் தங்கள் குழு நன்முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்து மாணவர்களும் முனைப்புடன் செயல்படவும் புது வருடத்தை சிறப்பான முறையில் வரவேற்கும் வகையிலும் மாணவர்களை 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டு சிந்து, கங்கை, கோதாவரி, காவிரி மற்றும் பிரம்மபுத்திரா என்று மாணவர்கள் நதிகளை பற்றி அறியும் பொருட்டு நதிகளின் பெயர்கள் சூட்டப்பட்டது. இதற்காக ரங்கோலி, பாடல், ஓவியம், நடனம், மேடை அலங்கரித்தல், ஸ்பாட் கேம் என பல போட்டிகள் அரையாண்டு விடுமுறையில் ஒவ்வொரு நாள் மாலை பொழுதிலும் நடத்தப்பட்டு அதில் கடைசியாக அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்ற பிரம்மபுத்திரா குழுவினருக்கு சுழல் கோப்பை பரிசாக